ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஃபைனலி இந்த ஒரு சீரியலில் ஹீரோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. நான் வந்து வில்லனாக இருப்பார்னு எதிர்பார்த்தேன், ஆனால் சைக்கோவாக இருக்காருங்க. இப்படிப்பட்ட சைக்கோட எப்படி வந்து அஞ்சலி வாழ போகிறாங்கன்னு தெரில. அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் அதுமாவே அவங்களுக்கு வந்து ட்ரூத் ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ என்ன நடந்துச்சு நீங்கள் ப்ரொமோலே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ரொம்பவே ஹாப்பியாக வந்து மேரேஜ் நடந்து முடிஞ்சிச்சு. என்னடா எந்த ட்விஸ்ட்டுமே இல்லாமல் மேரேஜ் நடக்குது, இவ்வளோ நல்லவரெல்லாம் கொண்டு போக மாட்டாங்களே ட்ராக்கு. அதனால தான் நான் வில்லனாக இருப்பார்னு எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக பார்த்தா அவங்க வில்லனாக இல்லை, அவங்க சைக்கோவாக தான் இருப்பாங்க. ஆல்ரெடி ஹிந்திலையுமே இப்படி தான் ட்ராக் கொண்டு போயிருக்கதான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே பார்க்க ஆரம்பித்தேன். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி எனக்கே செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னோட ட்ராக் வந்து ஒரு மேரேஜ் கொண்டு போனால் அதுவும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் அவ்வளோ கிராண்டாக அவ்வளோ சிறப்பாக பார்த்து ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு பண்ணி கொடுக்கும்போது அங்கே ட்ராக்கே அதுக்கப்புறம் இன்னும் இருக்காது இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு எந்த இதுவுமே இருக்காது, ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொண்டு போயிட்டுருப்பாங்க. எப்படி அப்படி அதுவும் நம்ம தமிழ் சீரியலில் இப்படி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ண எப்படி வில்லனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வில்லனாக இருந்தால் கூட ஓகே, பட் ஃபுல் சைக்கோ. அதாவது கரப்பாம்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி மேலே இருந்துச்சா, அதனால் வந்து அந்த அஞ்சலி நான் மட்டும் தான் தொடரணும், வேறு யாருமே தொடக்கூடாது, நான் இருக்கும்போது உன்னை தொட விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரப்பாம்பூச்சி எடுத்து பாலில் கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன். எப்படி தான் அப்படி சீன் எடுத்தாங்க. அதில் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நல்லாவே எடுத்துகிட்டு போகிறாங்க எபிசோட்ஸ். 1 hour கொண்டு போனாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது அவர் சைக்கோ கேரக்டர் தான் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரியாதுங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து செம ஷாக் ஆகிட்டேன் அந்த ப்ரோமோ பார்த்துட்டு. என்னடா இது வில்லனாக இருப்பான்னு பார்த்தா சைக்கோவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.